ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் கேக் கட்டிங் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம நியூ இயர்க்கு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தான் போயிருந்தோம். சும்மா ஒரு லாங் டிரைவ் போயிருந்தோம். பட் பீச் போகலான்னு பார்த்தோம். நாங்கள் பீச் வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டோம். பட் போகலே நிறைய க்ரௌடு, பீச் உள்ளெல்லாம் வெறியுமே போக முடியல. போகிற வழி ஃபுல்லாகவே செம க்ரௌடாக இருந்துச்சு. பட் போகிறதுக்கே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அவ்வளோவெல்லாம் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நியூ இயருக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுவும் ஃபேமிலியாக போகணுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ சேஃப்டியெல்லாம் போக முடியாது. அவ்வளோ பைக்ஸு அவ்வளோ வேகமாக வருது எல்லாமே. ஒரு சேஃப்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாச்சு. போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகரக்குள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்தையுமே போலீஸ்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம வண்டி ஓட்டுறது, நம்ம கத்துறது அதெல்லாம் தான் நமக்கு பயமாக இருக்குமே. எங்கள் ஹஸ்பண்ட் போக்குள்ளே சொன்னாங்க, "அங்கே போயிட்டு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் கூட்டு போக மாட்டேன் திரும்ப" அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லாத கம்முன்னு போயிட்டே இருந்துட்டேன். போகிற வழி ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் செம சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஹோட்டல் பேர்லாம் தெரியல, ஆனால் அழகாக இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்தையுமே போக்குள்ளலாம் கத்திக்கிட்டே போகிறாங்க. செம பயமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே போயிட்டோம் நாங்கள். போயிட்டு ஒரு ஒரு இடத்தையுமே பார்த்துட்டே போகிறோம். செம்ம க்ரௌடாக இருந்துட்டு. பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே செம்ம க்ரௌடு. எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நியூ இயரு. ஃபஸ்ட் இயர் நியூ இயரே நம்ம வீட்டிலேருந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் போல். பேசாமல் கேக் வாங்கிட்டு எதுனா சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படி தோணுச்சு. பாண்டிச்சேரியெல்லாம் செம்ம லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு பிளேஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஏன் அவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். செம க்ரௌடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. அவ்வளோ க்ரௌடுலேயும் எப்படி நெருங்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துலலாம் வழியே விடலை. இந்த சைட் போகக்கூடாது, ஒயிட் டவுன் வழியெல்லாம் வழி விடக்கூடாது, போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் அந்த சைட்லாம் விடலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். போயிட்டு பீச் கிட்ட போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் போனோம். மாதா கோவில் வரைக்கும் போயிட்டோம். ஆனால் மாதா கோயிலில் லைட் செட்டிங்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பூஜை நடந்துட்டு இருந்தது போல் மாதா கோவிலில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அமைதியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த வெளியில் தான் அவ்வளோ க்ரௌடாகவும் சவுண்டாகவும் சத்தமாகவும் இருந்தது. அதுதான் சுத்தமாக பிடிக்கல. இதுலேயும் குழந்தையெல்லாம் சில பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வண்டி நம்மளாலே ஓட்டிகிட்டு போக முடியல. இதில் அவங்க குழந்தையெல்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணணுமா? அவ்வளோ சேஃப்டி இல்லாமா? அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. பட் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு ஏன்னா அங்கே வரவங்களே அதிக பேர் ஜென்ஸாக தானே இருந்தாங்க. இப்போ லேடிஸ் போகிறதுனால ஏன் சேஃப்டி இல்லைன்னா, நமக்கு அவ்வளோவா கூட்டத்துலலாம் ஸ்ட்ராங்காக நம்ம வண்டி ஓட்ட மாட்டோம்ன்றதுனால அவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் போக முடியாது. நீங்கள் பாருங்க, அங்கேயே அவ்வளோ நடக்க தான் முடிஞ்சது. நடந்து என் ஹஸ்பண்ட் இட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. பீச் சைடு நடந்துலாம் கூப்பிட்டு போக மாட்டேன், இவ்வளோ கூட்டத்துலலாம் உன்னை கூட்டின்னு போக மாட்டேன், பைக்லேயே வரியா வா சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக அது அங்கே தான் பீச் தான். பீச்சிலேருந்து அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் அவ்வளோதான். போகலையே கரெக்டாக இங்கே போக்குலலாம் 12:00 ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டேன். அவங்களும் எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு அப்படியே லாங் ட்ரைவ் போயிட்டே இருந்தோம். போயிட்டு எல்லோரும் கத்திட்டு போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு ஆனால் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அந்த வண்டியில கீழே தீ தருது அதெல்லாம் ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அழகாக இருந்தது எல்லாமே. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸும் பட் ஓகே தான். பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் பேபிலாம் யாரும் கூப்பிட்டு போகாதீங்க. சிங்கிளாக போய் என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணலாம் பாண்டிச்சேரியில். அவ்வளோதான். பீச்சில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் அங்கே உள்ளலாம் போகல. பட் எல்லா இடத்துலையுமே போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சூப்பராக பார்த்துக்கினாங்க. பட் நம்ம தான்
வண்டியை வேகமாக ஓட்டுறது, வண்டியை தீர்த்துறது, கத்துறது, அந்த ஒரு நாள் ஹாப்பினஸில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாள் தான் நியூ இயர் வரப்போகுது. அந்த ஒரு நாள் நியூ இயரில் அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிட்டு போய் ஒன்றுமே பண்ண போகிறதே கிடையாது. ஒரு நாள் போச்சுன்னா திரும்ப வரப்போகிறது கிடையாது. அதனால் எப்பயுமே நம்ம வண்டி ஓட்டணும்னா சேஃப்டியாக பொறுமையாக தான் ஓட்டிட்டு வரணும். அது எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒன் டேயில் வண்டியை வேகமாக ஓட்டி போய் அந்த போலீஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்பெக்டாக எவ்வளோ சூப்பராக நின்றுட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாவது நம்ம அந்த வண்டியை பொறுமையாக ஓட்டிட்டு போகிறதும் கத்தாமல் போகிறதும். நியூ இயர் செலிப்ரேஷன்னா இதுதான், நான் கத்துறது வண்டி வேகமாக ஓட்டிட்டு போகிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாலே அது ஓகேவாக தான் இருக்கும். நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். வண்டியை மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வான வேடிக்கையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நியூ இயர் செலிப்ரேஷன் சவுண்டு போடுறேன். அது எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த நியூ இயரை செலப்ரேஷன் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சரி, நம்ம செய்கிற செயல்களும் சரி ரொம்பவே சேஃபாகவும் கரெக்டாகவும் இருந்ததுன்னா யாரையுமே அது பாதிக்காது. நம்ம வண்டி ஓட்டுக்குள்ளே இவ்வளோ வேகம் போயிட்டு மேலே அவங்க பொறுமையாக தான் வருவாங்க. அது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, வேகமாக போகிறது நம்ம மேலே தான் தப்பு. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கான கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, பொறுமையாக வந்தவங்க தான் அனுபவிப்பாங்க. ஸோ நம்ம போகக்குள்ள சேஃப்டியாக போனோன்னா மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடலாம்ல.
கூட்டம். போகவே முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னா நம்ம டைமிங்க்கு கரெக்டாக போயிடணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னு தெரியுதுங்களா? ஒரு அண்ணன் வந்து செம்ம வேகமாக வண்டி வந்தாங்க. அவ்வளோ வேகமாக வந்தாங்க. அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் நிறுத்தி அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பினதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவ்வளோ சவுண்ட் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த நெருப்பு வர மாதிரி, அது வந்து அவங்களுடைய பைக்கில் இருந்து தான் வருது. அது அவ்வளோ சேஃபான்னு யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் இதை கேட்கக்குள்ள நெக்ஸ்ட் டைம் இதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருடைய சேஃப்டிக்கோசம் தான் சொல்கிறேன். திடீர்னு அது வந்து டேங்க்கில் பட்டு அது எதனா தீ பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன் டைம் அது அந்த சைட் போகிறதுனால அந்த ஒரு ஹாப்பினஸ்னால லைஃபே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது நிறைய டைம் யோசிச்சோம்னா நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டியிலேருந்து வந்துட்டு ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். மார்னிங்